ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 3 நாடுகள் இடையிலான இந்த போர் அப்படிங்கிறது கல்ஃப் கண்ட்ரிஸ் மட்டும் கிடையாது. அதை தாண்டியும் விரிவடைஞ்சுகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல வரைக்கும் இது நெருங்கி இருக்கு. ஆனாலும் பிரதமர் மோடி இப்ப வரைக்கும் அமைதி காத்துக்கிட்டே இருக்காரு. ஏன் அப்படிங்கிறத பத்தியும், மிடில் ஈஸ்ட்ல எங்கெல்லாம் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இந்திய பெருங்கடல்ல இருந்த ஈரானுடைய போர்க்கப்பல் ஒண்ணு அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணை தாக்குதல் மூலமாக அழிச்சிருக்கிறதாக அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க. அது எந்த கப்பல் அப்படிங்கிறது தெளிவாக முதல்ல தெரியல. அதுக்கப்புறமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்திகள் வர தொடங்குச்சு. எங்க இருந்து அப்படின்னு கேட்டா, இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்துல இலங்கைக்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாச்சு. ஐஆர்ஐஎஸ் தேனா அப்படிங்கிற ஈரானுடைய அந்த போர்க்கப்பல் தான் அமெரிக்காவால் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. இலங்கையினுடைய தெற்கு பகுதியில் இருக்கிற கலேவ்ல இருந்து கிட்டத்தட்ட 40 நாட்டிக்கல் மைல்ஸ் கடல் மைல்கள் தூரத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம கன்னியாகுமரியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200-300 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த போர்க்கப்பல் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. எப்பயுமே ஒவ்வொரு நாட்டினுடைய கடல் எல்லை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கடல் எல்லைக்குள்ள அத்துமீறி எந்த நாட்டினுடைய போர்க்கப்பலும் வரக்கூடாது அப்படிங்கிறது சர்வதேச விதி. ஆனா இந்த தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறது இலங்கையினுடைய அந்த கடல் எல்லையை அவங்களுடைய டெரிட்டரியை தாண்டி நடந்திருக்கு. இருந்தாலும் இலங்கையினுடைய எக்கனாமிக் ஜோனுக்கு உள்ள நடந்திருக்கு. அதாவது இலங்கையை நோக்கியும் இந்திய பெருங்கடல்ல வர வர்த்தக கப்பல்கள் வர இடத்துல இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் சர்வதேச கடல் பகுதியில. மொத்தம் 130 பேர் இந்த போர்க்கப்பல்ல இருந்திருக்காங்க. அதுல 80 பேரினுடைய பிணங்களை இலங்கை அரசாங்கம் மீட்டிருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. 32 பேரை உயிரோட காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கு மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கு. மீதி இருக்கிறவங்களை தேடும் பணி தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கிறதாக இலங்கை அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு போர்க்கப்பல் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறத ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்சியும் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஏண்டா இந்த தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு அமெரிக்கா ஃபீல் பண்ற அளவுக்கு பதில் தாக்குதல் கொடுப்போம் அப்படின்னு அவர் தன்னுடைய ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த ட்வீட்ல இருக்கிற 2வது லைனை பாருங்க. ஃப்ரிகேட் தேனா எ கெஸ்ட் ஆஃப் இந்தியாஸ் நேவி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது இந்திய கடற்படையினுடைய விருந்தாளியாக சென்ற போர்க்கப்பல் தான் இந்த ஐரிஸ் தேனா அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஏன் அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா, பிப்ரவரி 15ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவில் விசாகப்பட்டினத்துல இன்டர்நேஷனல் ஃபிளீட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி சர்வதேச நாடுகள், குறிப்பா இந்தியாவோட இணக்கமாக இருக்கிற நாடுகளினுடைய போர்க்கப்பல்கள் எல்லாம் விசாகப்பட்டினத்துக்கு வந்து ஒரு ஒத்திகை பார்க்கப்பட்டுச்சு. அந்த ஒத்திகையில பங்கேற்ற ஒரு கெஸ்டான போர்க்கப்பல் தான் ஐரிஸ் தேனா. இந்த நிகழ்ச்சி சாதாரண நிகழ்ச்சி கிடையாது. சர்வதேச அளவுல ரொம்பவே முக்கியத்துவம் பெற்ற நிகழ்ச்சி. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த போர்க்கப்பல்கள் உட்பட 85 போர்க்கப்பல்கள் இந்த நிகழ்ச்சியில மட்டும் பங்கேற்று இருக்கு. இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை பார்வையிட்டு இருக்காங்க. அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுட்டு பிப்ரவரி 26ஆம் தேதி ஐரிஸ் தேனா இந்தியாவில இருந்து புறப்பட்டு போகுது. ஆனா சில காரணங்களுக்காக அது இந்திய பெருங்கடலிலே நிற்க வைக்கப்படுது. அப்படி இந்திய பெருங்கடல்ல நின்றுட்டு இருந்த அந்த கப்பல் மேலதான் அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இந்தியா நடத்தின அந்த இன்டர்நேஷனல் ஃபிளீட் ரிவ்யூல அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் பின்க்னி பங்கேற்கிறதாக முதல்ல அறிவிச்சாங்க. ஆனா கடைசி நேரத்துல வேற சில காரணங்களால அந்த கப்பல் பங்கேற்காது அப்படின்னு அமெரிக்கா தரப்புல அறிவிக்கப்பட்டுச்சு. பின்க்னி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்காதது இப்போ ஈரானுடைய அந்த போர்க்கப்பல் அழிக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டுமே பல்வேறு சந்தேகங்களை எழுப்புது. காரணம், தொடர்ந்து ஐரிஸ் தேனா அப்படிங்கிறது கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா, அல்லது ஐரிஸ் தேனா எங்க இருக்கு அப்படிங்கிற தகவலை அமெரிக்காவுக்கு யாராவது கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் எழுந்திருக்கு. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்காதுன்னு சொன்னது, ஐரிஸ் தேனா இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று முடிச்சுட்டு இந்திய பெருங்கடல்ல வந்து நின்னது, இது எல்லாமே நல்லா நோட் பண்ணீங்கன்னா கரெக்டா அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போது அமெரிக்காவுடைய படைகள் ஈரானை சுத்தி நிலைநிறுத்தும் போது சைட்ல இதுவும் நடந்திருக்கு. அப்போ முன்கூட்டியே இந்த தாக்குதலை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பிளான் அமெரிக்காவுக்கு இருந்துச்சா, ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்களா அப்படிங்கிற கேள்விகளையும் இந்த சம்பவம் எழுப்பியிருக்கு. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த போர்க்கப்பலுடைய அழிப்பு அப்படிங்கிறது இந்தியாவை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. குறிப்பா இந்தியா இந்த போர்க்கப்பல் எங்க இருக்கு அப்படிங்கிற தகவலை அமெரிக்காவுக்கு கொடுத்துச்சா, அதன் மூலமாக தான் இந்த போர்க்கப்பலை அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் சுட்டு வீழ்த்துச்சா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. 2வது, இந்தியாவினுடைய நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக வந்த ஒரு கப்பல் அமெரிக்காவால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அதுவும் இந்தியாவுக்கு பக்கத்துல அப்படின்னும் போது
இந்திய அரசாங்கம் இதை வலுவாக கண்டிக்க வேண்டாமா? இந்தியாவுக்கு பக்கத்துல நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு இந்த போருக்குள் இழுக்கிறதுக்கான ஒரு சம்பவமாக இந்தியா இதை பார்க்க வேண்டாமா? அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. நீங்க கேட்கலாம், அதுதான் அந்த கப்பல் இந்தியாவில இருந்து வெளியேறிடுச்சே, அப்புறம் எப்படி நம்ம அதுக்கு பொறுப்பாகலாம் அப்படின்னு. ஆனா இப்படி ஒரு கப்பல் தாக்குதல் அமெரிக்காவுடைய ஏரியாவை சுத்தி, அமெரிக்கால இருந்து ஒரு 200, 300 கிலோமீட்டர் தள்ளி நடந்துருச்சுன்னா, அமெரிக்கா சும்மா இருப்பாங்களா? எங்க ஏரியாவுல நீங்க எப்படி போர்க்கப்பல் கொண்டு வந்து இப்படி ஒரு தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நிச்சயமாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனா இந்தியா இதுவரைக்கும் அமைதி காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்க மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. 3வது முக்கியமான விஷயம், இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில நீண்ட ஆண்டுகளாக கலாச்சார ரீதியிலான தொடர்பு இருக்கு. நட்பு நாடுகள் அப்படின்னு இந்த IRIS தேனா கப்பல் விசாகப்பட்டினத்துக்கு வரும்போது வரவேற்கிற வகையில இந்தியாவுடைய டிஃபென்ஸ் போர்சஸ் பதிவிட்டிருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட தொடர்பு இருக்கிற ஒரு நாட்டினுடைய போர்க்கப்பல் நம்ம நாட்டுக்கு பக்கத்துல அழிக்கப்பட்டிருக்கு. அதுவும் நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்றுட்டு போகும்போது அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அது இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த உறவுல ஒரு விரிசலை ஏற்படுத்தாதா? அப்படிங்கிறது தான் 3வது முக்கியமான கேள்வி. இந்த 3 கேள்விகளும் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் இப்ப சொல்றேன். இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க. ஈரான் பதில் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அப்படி ஈரான் நடத்துற பதில் தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேல் மேல மட்டும் இல்லாம கல்ஃப்ல எங்கெல்லாம் அமெரிக்கானுடைய படைத்தளங்கள் இருக்கோ அந்த நாடுகள் மேல எல்லாம் ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க. அப்போ ஈரானுடைய கப்பல் இந்தியாவுக்கு பக்கத்துல அழிக்கப்பட்டிருக்கு. அதுல இந்தியா ஹெல்ப் பண்ணியிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகங்கள் உலகம் முழுக்க எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஈரான் இந்தியாவை நோக்கி இல்ல இந்தியாவுக்கு பக்கத்துல இந்த வாரை கொண்டு வராது, இந்தியாவுக்கு பக்கத்துல இந்த தாக்குதலை நடத்தாது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அப்படி ஒருவேளை இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியாவுல அமெரிக்கானுடைய ஒரு கப்பலையோ போர்க்கப்பலையோ ஈரான் குறி வச்சாங்க அப்படின்னா, அது ஒரு வகையில இந்தியாவையும் இந்த போருக்குள்ள இழுக்கிற மாதிரியாக ஆகும். இப்போ மிடில் ஈஸ்ட்ல மட்டுமே இருந்த இந்த போர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகி உலகம் முழுக்க பரவறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அபாயமான சிச்சுவேஷன்ல இந்தியா இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ல இந்திய பிரதமர் மோடி அமைதி காக்கிறார். இந்த அமைதி ஈரானை கோபப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக கூட ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடைய அந்த ட்வீட்டை நம்ம பார்க்கலாம். அதுல குறிப்பிட்டு இந்தியாவுடைய விருந்தாளியாக வந்த போர்க்கப்பலை அமெரிக்கா சுட்டு வீழ்த்திருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன? அதுவும் ஒரு வகையில கோபத்தினுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம். இந்தியாவுக்கு மறைமுகமாக ஏதாவது மெசேஜ் சொல்ற வகையிலும் இருக்கலாம். இந்தியாவை ஈரான் பகை நாடாகவும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், இந்த போர் தொடங்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்திய பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு போனாரு. அங்க அவங்களுடைய நாடாளுமன்றத்துல பேசினாரு. இஸ்ரேலை ஏகத்துக்கும் புகழ்ந்து தள்ளினாரு. அவர் புகழ்ந்து தள்ளி 2 நாள்லயே இந்த போர் தொடங்கி இருக்கு. இதுல மட்டும் கிடையாது, இந்த போர்லயே இந்தியாவினுடைய நிலைப்பாடு, குறிப்பா பிரதமர் மோடியினுடைய நிலைப்பாடு ஒன் சைடடாக இருக்கு. உதாரணத்துக்கு கத்தாரினுடைய பிரதமர் கிட்ட தொலைபேசி மூலமாக பேசினேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி ஒரு ட்வீட்டை மெசேஜா போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. கத்தாரினுடைய எல்லைக்குள்ள சர்வதேச விதிகளை மீறி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை கண்டிக்கிறோம் அப்படின்னு ஈரானை மறைமுகமாக கண்டிச்சிருக்காரு பிரதமர் மோடி. இதேதான் சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸ் முகமது பின் சல்மான் கிட்ட பேசினதுக்கு பிறகும் மெசேஜாக பிரதமர் மோடி போட்ட ட்வீட்லயும் இருக்கு. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கிட்ட பேசிட்டு பிரதமர் மோடி இன்னொரு ட்வீட்டையும் போட்டிருக்காரு. அதுல அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு கவலை அளிக்குது. பொதுமக்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்தினேன். அதை தாண்டி சீக்கிரமாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் நான் ஸ்ட்ராங்கா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கிட்ட சொன்னேன் அப்படின்னு பிரதமர் மோடி அதுல பதிவு பண்ணியிருக்காரு. ஈரான் இன்னொரு நாட்டுக்குள்ள தாக்குதல் நடத்தினது தவறு அப்படின்னு சவுதி கிட்டையும் கத்தாருக்கிட்டையும் கண்டனம் தெரிவிக்க தெரிஞ்ச பிரதமர் மோடிக்கு இஸ்ரேல் ஈரானுக்குள்ள தாக்குதல் நடத்தினது தவறு அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவுக்கு பிரதமர் மோடியால கண்டனம் தெரிவிக்க முடியல. ஒண்ணு கண்டிக்கிறதுனா ஈரானையும் கண்டிக்கணும், இஸ்ரேலையும் கண்டிக்கணும், அமெரிக்காவையும் கண்டிக்கணும். அப்படி கண்டிக்கலையா எல்லாருக்கிட்டையும் அமைதி தான் முக்கியம், வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு கருத்தை மட்டும் சொல்லி அதை மட்டும் ட்வீட்டாக போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு பிரதமர் மோடிக்கு ஏன் இந்த பாரபட்சம்? இந்த பாரபட்சம் ஏன் கூடாது அப்படின்னு இந்த இடத்துல அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அப்படிப்பட்டது. இந்தியா பல ஆண்டுகளாக எந்த ஒரு அணிப்பக்கமும் சாயாதவங்க. எல்லாரும் வேணும், நம்மளை யார் மதிக்கிறாங்களோ அவங்கள நம்ம மதிப்போம், மற்றபடி யார் சைடும் நம்ம எடுக்க மாட்டோம், போர்ல யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான நிலைப்பாட்டுல இத்தனை ஆண்டுகளாக இந்தியா இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டில இருந்து இந்தியா டீவியேட் ஆகுதோ அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. இது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைக்கும் இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலானது. ஈரானுடைய போர்க்கப்பல் அமெரிக்காவில் வீழ்த்தப்பட்டதுக்கு பழி வாங்குற வகையில அமெரிக்காவினுடைய டேங்கர், அதாவது வர்த்தகம் சார்ந்த எண்ணெய் கொண்டு போன டேங்கர் கப்பல் ஒன்றை ஈரான் தாக்கி அழிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க.
குறிப்பா இது பெர்ஷியன் கல்ஃப், அதாவது ஈரானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற அந்த கடல் பகுதியில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈரானுக்கு பக்கத்துல இருக்கிற குறுகிய பகுதியான இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிற அந்த கடல் பகுதியை ஈரான் முடக்கி வச்சிருக்காங்க. அதனால கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து ஆசியாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் போக இருந்த எண்ணெய் கப்பல்கள், கேஸ் கப்பல்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல அப்படியே நிக்குது. அதுல ஒரு கப்பலை தான் ஈரான் குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்கிறதாக முதல் கட்ட தகவல் தெரிய வந்திருக்கு. சோ இந்த போர் ஆயுதங்கள், போர் விமானங்கள், போர் கப்பல்கள் அப்படிங்கிறத தாண்டி வர்த்தக கப்பல்களையும் குறிவைக்கிறது நோக்கி போயிட்டு இருக்கிறது ரொம்பவே அபாயகரமான சிக்னல். ஏற்கனவே கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்திருக்கு. அது போக கத்தார் மேல ஈரான் தாக்குதல் நடத்தினதுனால ஈரானுடைய LNG தொழிற்சாலை, உலக அளவுல மிகப்பெரிய அளவுல நேச்சுரல் கேஸ் உற்பத்தி பண்றது இந்த தொழிற்சாலை தான். அந்த தொழிற்சாலையினுடைய செயல்பாடையும் கத்தார் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால சர்வதேச அளவுல நேச்சுரல் கேஸினுடைய டிமாண்ட் உயர்ந்திருக்கு, அது விலையையும் உயர்த்திட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஈரான் இந்த டேங்கரை குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னா அது உண்மையாகவே உலக நாடுகளுக்கு கவலைக்குரிய செய்தி தான். இதுதான் வாய்ப்புன்னு இந்த இடத்துல ரஷ்ய அதிபர் புத்தினும் ஒரு குண்டை போட்டிருக்காரு. குண்டுனா ஆயுத குண்டு கிடையாதுங்க, வேற ஒரு விஷயத்த. அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து ஐரோப்பாவுக்கு போகிற அந்த கேஸ் சப்ளைய இந்த நேரத்துல நிறுத்தினா அது ரொம்ப நல்லது அப்படின்னு புட்டின் பேசியிருக்காரு. ஏன் அவர் இப்படி பேசினார் அப்படின்னா 2027க்குள்ள ஐரோப்பிய யூனியன் நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து எரிவாயு வாங்குறத நிறுத்துறதுக்கான திட்டம் தீட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு புட்டின் கிட்ட கேட்கவும், 2027 விடுங்க, இப்பவே இந்த கேஸ் சப்ளையை யூரோப்புக்கு நிறுத்தணும் அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கேலியா பேசியிருக்காரு. ஏற்கனவே கத்தார் கிட்ட இருந்து வர வேண்டிய நேச்சுரல் கேஸும் நின்றுச்சு, ரஷ்யா கிட்ட இருந்து வர நேச்சுரல் கேஸும் நின்றுச்சு அப்படின்னா யூரோப்பே ஸ்தம்பிச்சிரும். அதனால புட்டின் சீரியஸா இதை சொன்னாரா இல்ல விளையாட்டுக்கு சொல்லி பார்ப்போமே ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்கா ஈரான் மேல தொடங்கி இருக்கிற இந்த போருக்கு அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்துக்கிட்ட ஒப்புதல் வாங்கணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்றதுக்காக ஒரு ஓட்டிங் அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் நடந்துச்சு. அதுல ட்ரம்பினுடைய ரிப்பப்ளிக் கட்சியினர் நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலுக்கு இந்த விவகாரத்தை அனுப்ப தேவையில்லை அப்படின்னு பெரும்பான்மையாக ஓட்டு போட்டதுனால அந்த தீர்மானம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ட்ரம்ப் நாடாளுமன்றத்தினுடைய தலையீடு இல்லாம இந்த போரை நடத்தலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். நாடாளுமன்றத்துல வேணா ட்ரம்புக்கு ஆதரவு கிடைச்சிருக்கலாம், ஆனா அமெரிக்காவில் பல்வேறு இடங்கள்ல மக்கள் அமெரிக்கா மேற்கொண்டிருக்கிற இந்த போருக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா இது அமெரிக்காவுடைய போர் இல்லை, இஸ்ரேலினுடைய போர். இஸ்ரேலினுடைய போருக்காக ஏன் அமெரிக்க குடிமக்களை கொண்டு போய் பலி கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை அவங்க ஸ்ட்ராங்கா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னுடைய செக்ரட்டரி பீட் ஹெக்ஸத் நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. ரொம்பவே ஹார்ஷா இருந்துச்சு அந்த பேட்டி. அதுல ஈரான் ஒரு டோஸ்ட், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு மரணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாரு. குறிப்பா அந்த பிரஸ் மீட்ல அவர் ஒரு மேப்பை காட்டியிருந்தார். அந்த மேப்ல எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் அமெரிக்காவினுடைய படைகள் தாக்குதல் நடத்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அதுல மினாப் அப்படிங்கிற அந்த இடமும் மார்க் பண்ணப்பட்டிருந்துச்சு. இந்த மினாப்ல இருக்கிற பிரைமரி ஸ்கூல் ஒண்ணு மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ல தான் 150க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, முதல்ல இஸ்ரேல் தான் அந்த தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ அமெரிக்கா நாங்க தான் அந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த குற்றத்தை அமெரிக்கா தெரிஞ்சுதான் செஞ்சாங்களா, அதன் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு பீட் ஹெக்ஸத்தை நோக்கி இதே பத்திரிகையாளர் சந்திப்புல கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு பீட் ஹெக்ஸத் நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பதில் சொல்லி முடிச்சிட்டாரு. தொடர்ந்து ஈரான் மேல கடுமையான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் ஹெட் ஆஃபீஸ், ஈரானுடைய பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகளுடைய ஹெட் ஆஃபீஸை எல்லாம் குறி வச்சு தாக்குதல் நடத்திருக்கோம்னு சொல்றாங்க. குறிப்பா ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு, அதை நாங்க குறிப்பிட்டு அடிச்சு நொறுக்கியிருக்கோம் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. மறுபுறம் ஈரானும் இஸ்ரேல் மேல கடுமையான தாக்குதலை நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கல்ஃப்ல கத்தார், சவுதி, UAE போன்ற நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் பெரிய அளவுல எந்த விதமான உயிர் சேதமும் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஏற்படல. குறிப்பா UAE மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான்ல இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் 941, அதுல 876 அழிச்சிட்டோம், 65 மட்டுமே UAE-க்குள்ள விழுந்திருக்கு. 8 ஏவுகணைகள் ஈரான்ல இருந்து வீசப்பட்டிருக்கு, அந்த 8ஐயுமே நாங்க தகர்த்து அழிச்சிட்டோம். அது போக பேலிஸ்டிக் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணைகள் 189 UAE நோக்கி ஏவப்பட்டுச்சு. அதுல 175 நாங்க தகர்த்து எறிஞ்சிட்டோம், 13 மட்டும் கடல்ல விழுந்துருச்சு, 1 UAE-க்குள்ளே தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு UAE அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த போர்ல இதுவரைக்கும் ஈரான்ல மட்டும் 1000 பேர் உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அது போக ஈரான் இன்னொரு பக்கத்திலையும் தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நேத்து நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம், குர்து ஆயுத குழுக்கள் மூலமாக அமெரிக்கானுடைய உளவுப்படையான CIA ஈரானுக்குள்ள
ஒரு ஆயுத கிளர்ச்சியை ஏற்படுத்த முயற்சிக்குது. அவங்களுக்கு ஆயுதமும் பணமும் கொடுக்கறதுக்கான திட்டம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டு இருக்கிறதாக நம்ம நேத்து வீடியோலயே பார்த்தோம். அந்த செய்தி கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஈரான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம், அந்த குர்து ஆயுத குழுக்களுக்கு எதிராக ஈரானுடைய ஐஆர்ஜிசி படைகள் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஈராக்ல இருந்து ஈரான் எல்லைக்குள்ள வரவிடாமையும் ஈரானுக்குள்ள இருக்கிற அரசுக்கு எதிரான ஆயுத குழுக்களை மேலெழும்ப விடாம செய்யணும் அப்படிங்கிறதும் இந்த நோக்கம் அப்படின்னு ஈரானுடைய அரசு ஊடகமான தஸ்னீம்லேயே செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. இதுக்கு இடையில ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கத்தாருடைய பிரதமர் அல்தானி கிட்ட தொலைபேசி மூலமாக பேசியதாக கத்தார் அரசாங்கமே செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் தரப்புல இருந்து வேற வழியே இல்லாம நாங்க இந்த தாக்குதலை நடத்த வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கு கத்தார் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா எங்களுடைய இறையாண்மையை மீறி ஈரான் எப்படி எங்க மேல தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற கேள்வியை கத்தார் தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க அமெரிக்காவுடைய படைத்தளங்களை குறி வச்சு மட்டும்தான் தாக்குதல் நடத்துறோம், வேற வழியே இல்லாம நாங்க அதை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டுட்டோம், மற்றபடி நீங்க எங்களுடைய சகோதர நாடு தான் அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கத்தார் அதுக்கு மறுப்பு சொல்லி, இல்ல நீங்க பொதுமக்கள் வசிக்கிற பகுதிகளையும் தொழிற்சாலைகளையும் தாக்குதல் நடத்திருக்கீங்க அப்படின்னு திரும்பவும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. கடைசியா கத்தார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க எப்பயுமே டிப்ளமேசி, அதாவது தூதரக ரீதியிலான அமைதி பேச்சுவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, அதனால இந்த பிரச்சனையும் நம்ம டிப்ளமேசி மூலமாக அணுகணும் அப்படின்னு வலியுறுத்தினதாகவும் கத்தார் தரப்புல சொல்லியிருக்காங்க. இங்க 2 பேர் இடையிலான இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு பிறகு ஈரான் திரும்பவும் கத்தார் மேல தாக்குதலை தொடங்கி இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. குறிப்பா கத்தார் அந்த நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க, மக்கள் யாரும் வெளியே வர வேணாம், அதே நேரம் பயப்படவும் வேணாம், ஈரான் கிட்ட இருந்து ஏவுகணைகள் வருது, அதை நாங்க தகர்த்தெறிஞ்சிருவோம் அப்படிங்கிற வார்னிங்கையும் அங்க இருக்கிற மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த வார்ல ஒரு டேஞ்சரஸான செய்தியும் வந்திருக்கு. எங்களை நோக்கி ஈரான் ஏவுகணையை வீசியதாக துருக்கி சொல்லியிருக்காங்க. அதை நேட்டோ படைகளினுடைய உதவியோட வீழ்த்தி இருக்கிறதாகவும் துருக்கியினுடைய பாதுகாப்புத்துறை சொல்லியிருக்காங்க. துருக்கி நேட்டோல இருக்கிற நாடு. நேட்டோனுடைய முக்கியமான விதி என்னன்னா, நேட்டோல இருக்கிற எந்த ஒரு நாட்டின் மீதும் வேற ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா, அந்த தாக்குதல் நடத்தின நாட்டின் மேல மற்ற நேட்டோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற அந்த விதி இருக்கு. அந்த அடிப்படையில ஈரான் துருக்கி மேல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா, அதுக்கு பதிலடியாக ஒட்டுமொத்த நேட்டோ படையும் திரண்டு வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிறது தான். துருக்கி மட்டும் இல்ல, அசர்பைஜான் மேலையும் ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறதாக செய்தி வந்திருக்கு. சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. ஆனா ஈரான் இதையெல்லாம் மறுத்திருக்காங்க. நாங்க துருக்கி நோக்கி எந்த விதமான தாக்குதலையும் நடத்தல அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதை நான் ஏன் டேஞ்சரஸ் செய்தின்னு சொன்னா, ஒரு பக்கம் இந்திய பெருங்கடல்ல ஈரானுடைய கப்பல் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு பக்கத்துல. இன்னொரு பக்கம் துருக்கி, அதாவது ஐரோப்பாவுக்கும் மிடில் ஈஸ்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு நாடு, அது வரைக்கும் இந்த ஏவுகணை போயிருக்கு அப்படின்னா, இந்த வாரனுடைய வட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே வருது. இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துல இது உலகப்போராக மாறும் அபாயமும் இருக்கு. அதனாலதான் இது ரொம்ப டேஞ்சரஸான செய்தின்னு நான் சொன்னேன். ஸோ உடனடியாக பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகிறது மட்டுமே உலகத்துக்கு நல்லது அப்படிங்கிற சொல்லிட்டு, தொடர்ந்து இந்த வார் தொடர்பான அப்டேட்ஸை டிகோ நிகழ்ச்சியில பாருங்க. வேறொரு வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.